ஹாய்ங்க. பார்க்குறதுக்கு தாங்க ஈஸியாக இருக்கும். ஆனால் எல்லோரும் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லோரும் வைக்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரசம் ரெசிபி பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி பழம், மிளகு, சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி, 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ரசத்தை தாளிக்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சுருந்த ரசத்தையும் ஊற்றி மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் இருந்துச்சுன்னா புளிஞ்சு விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், ஃபீவர், கோல்டு எதுவாக இருந்தாலுமே இந்த ரசம் சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும். ஹாப்பி குக்கிங்.